குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஒரு நல்ல டாபிக் தான். அதாவது ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இன்ட்ராடே டைமில் நம்ம 3 வகையான ட்ரேடரோட மைண்ட் செட்டை பார்க்க முடியும். இது ரொம்ப பேருக்கு இதில் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நான் என்ன மாதிரியான ட்ரேடர் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. அவங்க பாட்டு ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எந்த மாதிரியான ட்ரேடிங் பண்ணுறோன்றது அவங்களுக்கு அந்த நேரத்தில் தெரியாது. அப்போது மார்க்கெட்டில் ஸ்ட்ராட்டஜி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி எக்ஸிக்யூஷன் வித் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் இம்பார்ட்டண்ட் தான். ஓகேங்களா? ஒரே ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணுறாரு, இன்னொருத்தர் லாஸ் பண்ணுறாரு. அந்த இடத்துல ரீசன் என்ன? மைண்ட் செட்டு வித் டிசிப்ளின். அதாவது கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை அந்த டைமில் புக் பண்ணுறவங்க அவங்களோட மைண்ட் செட்டு இப்படி இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் வந்தாலும் பெரிய லெவலில் ஏம் பண்ணுவாங்க. அவங்களோட அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த மைண்ட் செட்டு அது லாஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ ரீசன் மைண்ட் செட்டு வித் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, அதே இன்னொருத்தர் லாஸும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மார்க்கெட்டில் இந்த மாதிரி ட்ரேடர்ஸோட பிஹேவியர் 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. அவங்களோட கோர் ஃபிலாசபி எப்படி இருக்குன்னா, சர்வே பண்ணுறது தான் ஃபஸ்ட்டாக இருக்கும், ப்ராஃபிட் அப்படின்றது நெக்ஸ்ட்டு. இது கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸோட பிஹேவியர். அதாவது கேபிட்டல் ப்ரிவென்ஷன் அப்படின்னு ஒன்று அவங்கக்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களோட ப்ரைமரி கோலே அதுவாக தான் இருக்கும். எது? கேபிட்டலை சேவ் பண்ணணும். இது கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸோட மெயின் கோலு. அவங்க என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ட்ரேடிங் டைமில்? இல்லை கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அதிகபட்சமாக இன்வெஸ்டிங்லேயும் இருக்கலாம், ட்ரேடிங்லேயும் இருக்கலாம். என்ன மாதிரியான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க டெய்லி, வீக்லி அந்த மாதிரின்னு பார்த்தா, மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒரே ஒரு டைம் ஃப்ரேமில் பண்ண மாட்டாங்க, மல்டி டைம் ஃப்ரேமில் அனலைசிஸ் பண்ணுவாங்க. அவங்களோட பெஸ்ட்டு இந்த 200 EMA ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது இண்டிகேட்டர்ஸில். அதுதான் அவங்களோட பெஸ்ட்டாக இருக்கும். ஃபண்டமெண்டலாக ஃபில்டர்ஸ் பண்ணுவாங்க. இது இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்தால் ஃபண்டமெண்டலாக ஃபில்டர் பண்ணி அதில் எது நல்ல ஏர்னிங் பண்ணுது, எது அதிகமாக டெப்ட் இருக்குது, எந்த செக்டார் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த மாதிரி ஃபண்டமெண்டலாக ஃபில்டர் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவாங்க. இந்த பீட்டா அண்ட் வெலாட்டிலிட்டி அனலைசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை அவங்க ஸ்ட்ராங்காக அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் இருந்தாலும் சரி, ட்ரேடிங் டைப்பில் இருந்தாலும் சரி, அவங்களோட அட்வான்ஸ் டூல் என்ன மாதிரி திங்க் பண்ணுவாங்க, எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இதில் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு மார்க்கெட் பிஹேவியரில் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எதுனா, இன்ட்ராடே நாய்ஸஸ் அவங்க அதிகமாக விரும்பவே மாட்டாங்க. இந்த கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் அப்படின்றவங்க அதிகப்படியாக இன்ட்ராடே டைமில் யூஸ் பண்ணவே மாட்டாங்க, அதாவது ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். அவங்களுக்கு கிளியர் ட்ரெண்டு வித் ஸ்ட்ராங் லெவல் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ட்ரேடிங்கே பண்ணுவாங்க. எவ்வளோ கிளியர் ட்ரெண்டு தெரியணும், ப்ளஸ் ஸ்ட்ராங் லெவல்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க என்ட்ரி லெவலே உள்ளே கன்சிடர் பண்ணுறாங்க. ஸ்ட்ராங் சப்போர்ட் பவுன்ஸ் வரணும். ஒரு சப்போர்ட் ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் ஆகணும். இல்லைனா ஒரு பிரேக் அவுட்டு போயிட்டு அது அங்கேருந்து ஸ்ட்ராங்காக ரிஜெக்ட் ஆகணும். இல்லைனா ஒரு பிரேக் அவுட்டு செஞ்சுட்டு ஸ்ட்ராங்காக அது ரீடெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல அடிக்கடிக்கு, அந்த ரீடெஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல எடுப்பாங்க. இவங்க எல்லாமே கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ். அவங்களுக்கு தேவை என்னென்னா, பார்ஷியல் புக்கிங் வித் ட்ரைலிங் எஸ்எல். இதுதான் அவங்களோட கான்செப்ட். ஒரு ட்ரேடிங் டைமில் உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டை பார்ஷியலாக புக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ட்ரெயிலிங் எஸ்எல் மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட ரிஸ்க் மாடல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரேடுக்கு 1 இல்லைன்னா 2% ரிஸ்க்கு, இது மட்டும் தான் அவங்க பண்ணுவாங்க. போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இவங்க தான் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இந்த கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ். ஆப்ஷன் பையிங்கில் அவங்களோட வியூ எப்படி இருக்குன்னா, அவங்களோட வியூ மார்க்கெட்டை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. தீட்டா, டைம் டிகே, அன்பிரடிக்டபிள் வெலாட்டிலிட்டி, இந்த மாதிரி இடத்துலலாம் அவங்க ட்ரேடிங் பண்ண மாட்டாங்க.
இந்த மாதிரி கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் எங்கே அதிகமாக இருப்பாங்க? ஆப்ஷன் பையிங்கில் இருப்பாங்களான்னு கேட்டிங்களா? இல்லை, அவங்க அதிகப்படியாக ஆப்ஷன் செல்லிங்கில் தான் அதிகப்படியாக ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சூட்டபுளான இதுவே அதுதான். ஏன்னா ஆப்ஷன் செல்லிங்கில் தான் இந்த எட்ஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அதிகமாக இருக்கும் ஸ்ட்ராட்டஜி. அதை இந்த கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் அப்படின்னா என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது மாட்ரேட் ட்ரேடர்ஸ். மாட்ரேட் ட்ரேடர்ஸ் அப்படின்றவங்க அவங்களோட கோர் ஃபிலாசபி எப்படி இருக்குன்னா, கண்ட்ரோல்டு ரிஸ்க்கு, கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன், இதுதான் அவங்களோட கோலு. அவங்க என்ன மாதிரி டூல்ஸ் வச்சுருப்பாங்க? ஆர்எஸ்ஐ, டிவென்ஜஸஸ், ஹைடன் அண்ட் ரெகுலர் ரெண்டுமே வச்சுருக்கான். விஆப், இன்ட்ராடே ஃபெயில் ப்ரைஸ் அப்படின்னு ஃபேர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விவேப்பை வச்சுருப்பாங்க. வால்யூம் ப்ரொஃபைலை வச்சுருப்பாங்க. ட்ரெண்ட் லைன், லிக்விடிட்டி ஜோன் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அவங்க அதை யூஸ் பண்ண கற்றுப்பாங்க. இன்ட்ராடே டைமில் எந்த நேரத்தில் அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க, அதிகமாக ட்ரேட் பண்ணக்கூடிய இடம் எதுன்னு கேட்டால், அந்த ஓப்பனிங் 9:15 10:30 ஸ்மார்ட் மணி என்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்த மாட்ரேட் ட்ரேடர்ஸ் பண்ணுவாங்க. ஃபேக் பிரேக் அவுட்டை அதிகமாக இவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபேக் பிரேக் அவுட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த மொமெண்டம் கிடைக்கும் போதே அந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு பாசிட்டிவாகவும் வரலாம், நெகட்டிவாகவும் வரலாம். இவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்? மாட்ரேட் ட்ரேடர்ஸோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா வெயிட் அண்ட் கன்ஃபர்மேஷன். அந்த ரீடெஸ்ட்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த இவங்களும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் ட்ரேட் எடுப்பாங்க. அதுதான் மாட்ரேட் ட்ரேடர். எங்களோட மிட் செஷன் எப்படி இருக்குன்னா, லோ வால்யூம் அந்த மாதிரி இடத்துலையும் இவங்க ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ரேஞ்சஸ் ஃபார்மேஷன் மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டே இருந்தால் அந்த இடத்துல இவங்க வந்து சின்னதாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ரேஞ்சஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இவங்க அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ரியல் மூவ் வரும் பார்த்திங்களா மார்க்கெட்டில். ரியல் மூவ்னால் எப்போன்னா, இந்த இன்ஸ்டியூஷன் பையிங்கெல்லாம் இருக்கும். ஒரு இன்ஸ்டியூஷன் இப்போ செல் பண்ணிட்டு போயிடுது. நேற்று மார்க்கெட்டு டீப் கரெக்ஷன் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போச்சு. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் ரீபொசிஷன் பண்ணும்போது இவங்க மார்க்கெட் உள்ளே என்ட்ரி ஆவாங்க. இவங்களோட ஸ்ட்ராட்டஜி எங்கே இருக்குன்னா, ஒரு பிரேக் அவுட், ஒரு ரிவர்சல் ஏரியா, இந்த மாதிரி இடத்துல தான் இவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. இவங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு 2:3. கன்சர்வேட்டிவ் ட்ரேடரோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் 1:2. இவங்களோட இது வந்து 2:3. மேக்ஸிமம் 3-5 ட்ரேட் வரையும் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் பண்ணுறீங்க, உங்கள் ரிஸ்க்கு லெவல் என்ன அப்படின்றது, நீங்கள் மாட்ரேட் ட்ரேடரா இல்லை கன்சர்வேட்டிவ் ட்ரேடரா அப்படின்றது இந்நேரம் உங்கள் பிஹேவியர் நான் சொன்னதுலேருந்து இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவங்க ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த மாட்ரேட் ட்ரேடர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது ஏடிஎம், ஐடிஎம் ஆப்ஷன் ஒன்லி. அப்போது ஸ்கிரிப்டு அந்த ஸ்டாப் லாஸ், ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் இருக்கும். 20-30% போடுவாங்க. ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ப்ரீமியம் வாங்குறாங்கன்னா 30 இல்லைன்னா 20 ரூபா வந்து ஸ்டாப் லாஸாக வைப்பாங்க. ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய ட்ரேடை இவங்க டோட்டலாக அவாய்ட் பண்ணுவாங்க. பட்ஜெட்டு, ரிசல்ட்டு இந்த மாதிரி வரக்கூடிய டைமிங்கில் வரக்கூடிய ட்ரேடிங்கை இவங்க டோட்டலாக அவாய்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அதுலேயும் ட்ரேட் பண்ணக்கூடிய மாட்ரேட் ட்ரேடர்ஸும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஆப்ஷன் பையிங் வந்து ஈஸியாக மேனேஜபிள் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால் இவங்க அதிகப்படியாக இந்த மாட்ரேட் ட்ரேடர்ஸ் வந்து ஆப்ஷன் பையிங்கில் தான் இருப்பாங்க. கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் வந்து செல்லிங்கில் இருப்பாங்க. இந்த மாட்ரேட் ட்ரேடர்ஸ் வந்து ஆப்ஷன் பையிங்கில் இருப்பாங்க. இதுதான் ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரேடருக்கும் ஒரு மாட்ரேட் ட்ரேடருக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்தது அக்ரெசிவ் ட்ரேடர். இவங்களோட கோர் ஃபிலாசபி எப்படின்னா, ஹை ரிஸ்க்கு, ஹை ரிவார்டு, அதிகப்படியான டெஸ்ட்ரேக்ஷனாக ஆகலாம், ஃபஸ்ட்ரேஷனாக ஆகலாம். இவங்களோட லைஃபே இப்படி தான் இருக்கும். இவங்க யூஸ் பண்ணுற டூல் வந்து இந்த வால்யூம், ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுவாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டப் எங்கே ஆகுதோ அந்த இடத்த அவங்க யூஸ் பண்ணுவாங்க. டெல்டா, காமா இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. லிக்விடிட்டி ஸ்வீப் கன்செப்ட் அந்த இடத்துல வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. எக்ஸிக்யூஷன்
ஸ்டைல் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா 1 மினிட் தான். அதாவது ஸ்கேல்பர் சொல்லுவோம்ல, அந்த ஸ்கேல்பிங் மெத்தட் 1 மினிட்ஸ் தான். மொமெண்டம் சேசிங் கண்டிப்பாக இருக்கும். நியூஸ் ரியாக்ஷனுக்கு இவங்க அதிகப்படியாக ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ என்ட்ரி எந்த இடத்துல எடுப்பாங்கன்னா, அந்த ஒரு கேண்டில் எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி அந்த இடத்துல எடுப்பாங்க. அந்த என்ட்ரி ஆகிற கேண்டில் எங்கே க்ளோஸ் ஆகுதோ அங்கே எக்ஸிட் பண்ணுவாங்க. வால்யூம் ஸ்பைக் எங்கே அதிகமாக நடக்குதோ அந்த இடத்துல தான் இந்த கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் அதிகப்படியாக ட்ரேட் பண்ணுவாங்க. கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ்னாவே ஸ்கேல்பர்ஸ் உள்ளே வருவாங்க. மார்க்கெட்டில் சீக்கிரம் நான் கூட கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ், நானும் அக்ரெசிவ் ட்ரேடர்ஸில் தான் வருவேன். என் பிஹேவியர் அப்படி தான். நான் எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது, எங்கே ரீடெஸ்ட் பண்ணுது. ஆனால் சில ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பார்த்தா நான் கன்சர்வேட்டிவ்லேயும் வருவேன், மாட்ரேட்லேயும் வருவேன். பட் என்னுடைய பிஹேவியர் வந்து அக்ரெசிவில் தான் இருக்கும். ஏன்னா நானும் ஸ்கேல்பர் டைப்பில் தான் ட்ரேட் பண்ணுவேன். என்னோடய எக்ஸிட் அண்ட் என்ட்ரி எல்லாமே குயிக்காக இருக்கும். வித்தின் மினிட்ஸ், செகண்ட்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் நானும் உள்ளே போயிட்டு வெளியே வருவேன். அதனால தான் என்னால் ப்ராஃபிட்லேயே மெயின்டைன் பண்ண முடியுது பல மாதமாக. அதை நான் உங்ககிட்ட பல தடவையும் சொல்லியிருக்கேன். நீ வெயிட் பண்ணி சாதிக்கிறத விட சீக்கிரம் போய் சீக்கிரம் வந்து சம்பாதிக்கிறது தான் சஸ்டைனபிள். கன்சிஸ்டன்சி எல்லாமே எனக்கு கிடைக்கிது. அதை நான் அதையே ரெகுலராக பல வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் இந்த அக்ரெசிவ் ட்ரேடர் மைண்ட் செட்டில் தான் வருவேன். பட் மாட்ரேட் ஸ்டைல்லையும் என்னுடைய ஸ்ட்ராட்டஜிங்கெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? அப்போது என்னுடைய ரியல் ரிஸ்க் என்னென்னா ஓவர் ட்ரேடிங். நான் ஓவர் ட்ரேடிங் பண்ண மாட்டேன். 5 தான் பண்ணுவேன். ரிவெஞ்ச் ட்ரேடிங் அதையும் நான் பண்ண மாட்டேன். எமோஷ்னல் பிரேக் டவுன் அதையும் நான் பண்ண மாட்டேன். ஸோ இந்த 3யுமே நான் பண்ண மாட்டேன். ஆனால் அக்ரெசிவ் ட்ரேடர்ஸில் நான் வரேன். சில பேர் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஸ்கேல்பர்ஸில் போயிட்டிங்கன்னா, ரியல் ஸ்கேல்பர்ஸ் போயிட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த 3மே ரிஸ்க் லெவல். இதை அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓவர் ட்ரேடிங் ஹெவியாக பண்ணுவாங்க. ரிவெஞ்ச் ட்ரேடிங் கண்டினியூஸாக எடுப்பாங்க. எமோஷ்னல் பிரேக் டவுன் அந்த மாதிரி இடத்துல அதிகப்படியாக ட்ரேட் எடுப்பாங்க. இந்த மோஸ்ட் அக்ரெசிவ் ட்ரேடர் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே டிசிப்ளின் இருக்காது, அந்த ரிஸ்க் கேப்பபிள் இருக்காது. இதனால தான் அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருந்து பல வாட்டி மார்க்கெட் அவங்கள வெளியே அமுச்சிக்கிட்டே இருக்கும். புதுசாக அவங்க வந்து பணத்தை ஏர்ன் பண்ணி வெளியே சம்பாதிச்சு மறுபடியும் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. அப்போது இந்த 3 ட்ரேடர்ஸோட டீப் ரியாலிட்டி என்னென்னா, முதல்ல மெயின் ஃபேக்டரை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டைரக்ஷன், ப்ரைஸ் மூவ், டைம் டிகே அண்டு வெலாட்டிலிட்டி, விக்ஸு. இந்த 3மே சேர்ந்து அலைன் ஆனால் மட்டும்தான் ப்ராஃபிட் கிடைக்கும் ஆப்ஷன் பையருக்கு. கரெக்டுங்களா? ஆப்ஷன் பையருக்கு இந்த 3மே ஒன்று சேர வந்தால் அப்போ தான் நமக்கு ப்ராஃபிட்டே கிடைக்கும். ப்ரைஸ் கரெக்ஷன் போனால் ஆப்ஷன், நம்ம வாங்கின ஆப்ஷன் வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எதனால் வரும்? தீட்டா அண்டு விக்ஸு கிராஷால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த ஓடிஎம் சீப் ஆப்ஷன் ட்ராப்பில் போய் மாட்டிக்காதீங்க. இன்னும் எந்த ஒரு ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஹோல்டிங் வந்து எக்ஸ்பைரி டே வர வரையும், இல்லை 2 ஹவர் 3 ஹவர் வர வரையும் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணாதீங்க. இது நான் பல வாட்டி சொல்கிறேன். நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணால் உங்களோட அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் ஜேர்னியை ஸ்மூத்தாக ரன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது நீங்கள் எந்த வகையான டைப் ட்ரேடர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதில் என்னென்ன கரெக்ஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும். நம்ம இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறதுனால தான் இவ்வளோ லாஸ் பண்ணுறோமா அப்படின்ற அந்த நினப்பு இந்த ஆடியோ மூலம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரேடருக்கு ரிஸ்க் லோ. அவங்க டைம் ஃப்ரேம் வந்து ஸ்விங் ட்ரேட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷன் ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. சர்வைவல் வந்து தான் அவங்களோட ஹை ரேட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஹை ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் அதிகப்படியாக இருப்பாங்க. இன்னும் ஒன்று இருக்குது. மாட்ரேட் ட்ரேடரோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னா, ரிஸ்க் வந்து மீடியமாக இருக்கும். டைம் ஃப்ரேம் வந்து இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் தான் இருக்கும். ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க, பட் கண்ட்ரோல்டாக இருப்பாங்க. அவங்க சர்வே பண்ணுறது மீடியம் லெவலில் இருக்கும். அடுத்தது அக்ரெசிவ். ரிஸ்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். டைம் ஃப்ரேம் ஸ்கேல்பிங் 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த டைம் ஃப்ரேமு. ஆப்ஷன் யூஸ் வந்து ஹெவியாக பண்ணக்கூடியது. சர்வைவல் அவங்களுக்கு மைண்டில் மார்க்கெட்டில் சர்வே பண்ணோம் அப்படின்றது வெரி லோ ரிஸ்க் லெவலாக தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல பெஸ்ட்டு ட்ரேடர் யார் அப்படின்னு உங்களுக்கு தோணுது.
தோணுச்சுன்னா என்னுடைய யூடியூப் கமெண்டில் சொல்லுங்கள். மார்க்கெட் கண்டிஷனுக்கு யார் அடாப்ட் ஆகுறாங்களோ அவங்க தான் என்னை பொறுத்தவரையும் ஒரு பெஸ்ட்டு ட்ரேடர். லாஸை யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் ஒரு பெஸ்ட்டு ட்ரேடர். ரிஸ்க்கு கண்ட்ரோலை யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் பெஸ்ட்டு ட்ரேடர் என்னை பொறுத்தவரையும். நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டு இந்த ட்ரேடிங்கில் கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸாக இருக்கீங்களா, மாட்ரேட் ட்ரேடர்ஸாக இருக்கீங்களா, இல்லை அக்ரெசிவ் ட்ரேடர்ஸாக இருக்கீங்களா, இல்லை என்ன மாதிரி அக்ரெசிவ் ட்ரேடர்ஸாக இருந்து பட் நான் அந்த ரிஸ்க் லெவல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது, ஃபாலோ பண்ணவே மாட்டேன். ஓவர் ட்ரேடிங் பண்ண மாட்டேன், எமோஷன் ட்ரேடிங் பண்ண மாட்டேன். இன்னொன்று கூட சொல்லியிருந்தேனே, என்ன சொன்னேன், அந்த ஓடிஎம் ப்ரைஸில் நான் வாங்கவே மாட்டேன். இன்னொன்று வந்து ரெவென்ஸ் ட்ரேடிங் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் என்னுடைய லிஸ்ட்டில் வரீங்களா, இல்லை மேலே சொன்ன மற்ற 2 லிஸ்ட்டில் வரீங்களா அப்படின்றத யூடியூப்பில் சொல்லுங்கள். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.